சில குழந்தைங்க ஏன் பேப்பரை தொடவே யோசிக்கிறாங்க? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமைய நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு குழந்தை பேப்பர் டவலே தொடவே யோசிக்குது. நமக்கெல்லாம் இது என்ன இதுக்கு போய் அப்படின்னு தோணலாம். ஆனா அந்த குழந்தைக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட சென்சரி சென்சிட்டிவிட்டி, அதாவது உணர்திறன் கோளாறு. அப்போ பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? ஏன் அவங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு? பிரச்சனை 2 விதமா இருக்கலாம். ஒன்னு தொடு உணர்வு, இன்னொன்னு கேக்கும் திறன். பேப்பரோட சொரசொரப்பான தன்மையும் வறட்சியும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். அதே மாதிரி பேப்பர் கசங்குற சத்தம் கூட அவங்களுக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்கலாம். இந்த மாதிரி கஷ்டமான உணர்வுகளை தவிர்க்க தான் குழந்தைங்க பேப்பரை தொடமாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது பிடிவாதமே இல்ல. சரி, இது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி உதவலாம்? சத்தம்தான் பிரச்சனைனா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் ஒரு நல்ல தீர்வு. தொடு உணர்வு பிரச்சனைக்கு கம்ப்ரஷன் கையுறைகள் ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, அப்போ தினமும் கை துடைக்கிற சவாலுக்கு என்ன பண்றது? வீட்ல மென்மையான துணி, வெளியில சின்ன கைக்குட்டை, இதுவே பெரிய உதவியா இருக்கும். பொது கழிப்பறைகள்ல இருக்கிற பேப்பர் டவல்ஸ் ரொம்பவே கடினமா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு, வெட் வைப்ஸ். ரொம்ப மென்மையா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இது பிடிவாதமோ ஒழுக்கக்குறைவோ கிடையாது. இது அவங்களோட உணர்திறன் சம்பந்தப்பட்டது. நம்மளோட சின்ன சின்ன மாற்றங்களும் புரிதலும் அவங்க நாளை நிம்மதியா கடக்க உதவும். இந்த தகவலை மத்தவங்களுக்கும் சொல்லி நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கலாம். இதே மாதிரி நம்ம கடினம் நினைக்கிற மத்த நடத்தைகளுக்கு பின்னாலையும் உணர்திறன் தேவைகள் இருக்குமோ?